வெளிப்படுத்தின புத்தகத்தின் 16ஆம் அதிகாரத்தில் நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த 7 தூப கலசங்களுடைய கோபாக்கினை நிறைந்த கலசங்களுடைய இந்த தூதர்கள் செயல்கள் தான் இந்த 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ 16ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். ஆனால் வெளிப்படுத்தின புத்தகத்தின் 15ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனமாகிய அந்த 8ஆம் வசனம் நாம் தியானிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்பட்டிருந்தது, தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினால் உள்ள புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகள் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடா இருந்தது. அப்ப என்ன தெரியுமா, தேவாலயத்திற்குள் யாரும் போக முடியாதபடிக்கு தேவ ஆலயத்தை முழுவதுமாய் கர்த்தருடைய மகிமை என்ன ஆயிடுச்சு, நிரப்பிட்டு மூடி போட்டது. அது கதவை வச்சு மூடின மாதிரி ஒரு கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை மூடுகிறது. ஆனால் 16ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் சொல்லுகிறது, தேவ ஆலயத்திலிருந்து ஒரு பெரும் சத்தம் உண்டாகுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்திலிருந்து பேசுகிறவர்கள் தேவ தூதர்களோ அல்லது தேவனுடைய தீர்க்கதரிசிகளோ அல்லது தேவனுடைய பரிசுத்தவான்களோ கிடையாது. இந்த ஆலயத்தில் தேவன் இருந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கிருந்து புறப்படுகிற சத்தம் யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம் மாத்திரமே. அப்போ இந்த 7 கோப கலசங்களை ஊற்றும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுப்பது தேவனே நேரடியாக கொடுக்கிற கட்டளை. நாம் இதற்கு முன்பாக 7 முத்திரைகளை நாம் தியானித்து இருக்கிறோம். அல்லேலூயா. 7 முத்திரைகளை நாம் தியானிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தூதராய் வந்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு தூதர்கள் வந்து அந்த கட்டளையை சொல்லுவார்கள். அப்பொழுது இன்னொரு தூதன் அந்த கட்டளையை நிறைவேற்றி முடிக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் இந்த 7 கலசங்களை குறித்து ஊற்றப்படும் இந்த நியாய தீர்ப்பு தேவனே நேரடியாக கட்டளையிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறதுனால இந்த நியாய தீர்ப்பின் வீரியமானது மிகவும் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. இது வந்து பயங்கரமான ஒரு காரியமா இருக்க போகுது. ஏன்னா இது கட்டளை கொடுப்பது தேவன் கொடுக்கிற ஒரு கட்டளையை முழுமையாய் நிறைவேற்றிக்க வேண்டியது வேலை இந்த தேவ தூதர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 7 தேவ தூதர்கள் தான் தன்னுடைய அந்த கோப கலசங்களை, இந்த தேவனுடைய கோப கலசங்களை பிடித்துக் கொண்டு நிற்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, உங்கள் பூமியின் மேல இதை ஊற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த தேவனுடைய கோப கலசங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகத்தின் 14ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த கலசங்கள் எல்லாம் என்ன நிறைந்திருக்கிறது? தேவனுடைய கோபம் மாத்திரமே நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவை அவர்கள் குடித்தார்கள் என்று சொல்லி கடந்த நாட்கள் நாம் தியானித்திருந்தோம். அப்போ தேவனுடைய முழு கோபம் அடங்கிய ஒரு நாட்கள் தான் இந்த நாட்களாக இருக்கிறது. இது உபத்திரவ காலத்தின், மகா உபத்திரவ காலத்தின் கடைசி நாட்கள்ல நடைபெறுகிற ஒரு சம்பவமா இருக்கிறது. அல்லேலூயா. இது முழுமையான தேவ கோபத்தை இது வெளிப்படுத்துகிறது. அதே போல இந்த கோபாக்கினை எங்கு நடைபெறுகிறது என்றால் பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. முழு பூமிக்கும் இந்த கோப கலசங்கள் வந்து என்ன பண்ண போகிறது? ஊற்றப்பட போகுது முழு பூமிக்கும். இதுக்கு நாம் முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது சில இடங்களை நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? பூமியில 1/3 பங்கு அளிக்கப்பட்டார்கள், சமுத்திரத்துல 1/3 பங்கு அளிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. அங்க ஒரு என்ன இருந்தது? ஒரு லிமிட் இருந்தது. இந்த 1/3 பங்கு தான் இவர்கள் அளிக்க வேண்டும், அதற்கு மேலாக இவர்களுக்கு அளிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அதே போல பார்க்கும் பொழுது 2 சாட்சிகள் எழுப்பினார்கள். 2 சாட்சிகள் எழுப்பி கூட அவர்கள் நாட்களில் கூட என்ன பண்ணுவாங்க? வானத்துல இந்த அக்கினி இறக்குவாங்க, தண்ணீரை ரத்தமாய் மாற்றுவாங்க, ஜனங்களை அழிப்பாங்க. அந்த நாட்களில் கூட அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் கொடுக்கப்பட்டிருச்சு. அந்த இடத்தில் மாத்திரம் யார் அவர்களை எதிர்க்கிறார்களோ அல்லது யார் அவர்களை அங்கீகரிக்கவில்லையோ அவர்களை மாத்திரம் அழிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 7 கோப கலசங்கள் ஊற்றப்படுகிற நாட்கள்ல பூமி முழுமைக்குமான ஒரு தேவ கோபம் உண்டாகப்பட போகிறது. அல்லேலூயா. முழு பூமிக்கும் உண்டாக போகும். ஏன் முழு பூமிக்கும் உண்டாக போகிறது என்றால் இந்த நாட்கள்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாமே அநேக விதத்துல பரிசுத்தவான்கள் சுத்தமா இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் இந்த நாட்களில் இருப்பதே இல்லை. சபை இந்த நாட்கள் என்ன பண்ணுது? ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கைவிடப்பட்டவர்கள்
கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். அவர்களில் அநேகர் அந்த கிறிஸ்து கீழ்ப்படியே தான் போகிறாங்க. அநேகர் அந்த கிறிஸ்துவை வணங்குவாங்க, அவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்வார்கள். ஒரு சில பரிசுத்தவான்கள் சொல்ல முடியாது, ஒரு சில விசுவாசிகள் மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படிக்கு கொஞ்சம் உறுதியாய் நிற்பார்கள். அல்லேலூயா. இப்ப இந்த உறுதியாய் நிற்கிற இந்த நாட்கள்ல தேவனுடைய கிருபை எடுபட்டு போய்விடும், தேவனுடைய அனுக்கிரகம் எடுக்கப்பட்டு போய்விடும். அந்த நாட்கள்ல தேவனுடைய கிருபையை ஒரு பிரசன் கூட யாரும் கேட்க முடியாது, வாங்கவும் முடியாது. அந்த நாட்கள் முழு கிருபைக்கும் அங்கு எடுபட்ட போகிற ஒரு நாட்கள் வரும் என்று நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். கடந்த வாரங்களும் தியானிக்கும் பொழுது கிருபை முற்றிலுமாய் நீக்கப்படுகிறது நம்ம தியானித்தோம். அப்ப இந்த நாட்கள்ல முழுமையான தேவ கோபம் இந்த உலகத்தின் மீது ஊற்றப்பட போகிறது. அதுவும் ஒரு சில மனிதருக்கோ அல்லது ஒரு சில இடங்களுக்கோ தேசங்களுக்கோ மாத்திரமல்ல, அது முழு பூமிக்கு ஊற்றப்படுகிற ஒரு பயங்கரமான கோபாக்கனை நாட்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. அதை தான் இந்த 16ஆம் அதிகாரம் தெளிவுபடுத்துகிறது. ஓகே, இப்போ இது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும். அல்லேலூயா. இதை குறித்து நாம் சில காரியங்களை நாம் கொஞ்சம் தியானித்து இருக்கிறோம். அதை கொஞ்சம் விளக்கமாக இந்த அதிகாரங்களை நம்ம பார்க்க முடியும். 16ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவருமாகிய மனுஷர்களுக்கு ஒரு கொடிய புண் உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்ப முதலாம் தூதன் தன்னுடைய கலசத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய கோபத்தை என்ன பண்றான், ஊற்றுகிறான். அவன் ஊற்றும் பொழுது என்ன நடக்கிறதுனா பூமியின் மேல் ஊற்றுகிறான். அப்போ இது முழு பூமிக்கும் இங்க ஊற்றப்படுகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். பூமியின் மேல் ஊற்றுகிறான். ஊற்றும் பொழுது உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவருமாகிய மனுஷருக்கு பொல்லாத ஒரு கொடிய புண் உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது என்றால் ஒரு கொடிய ஒரு புண் உண்டாகுகிறது. சரீரத்துல பயங்கரமான வேதனைகளை கொடுக்கிற ஒரு புண் உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் அப்படியே யாத்ராகமம் புத்தகத்தில் உள்ள எகிப்தில் நடந்த சம்பவங்களை குறித்து நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பார்க்க முடியும். எப்படி எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி பார்வோன் அடம் பிடித்து கொண்டு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய கோபம் அங்கு எப்படி வெளிப்பட்டதோ அதனுடைய அது ஒரு சிறு பங்கு. சொல்லப்போனா அன்றைக்கு எகிப்தில் நடந்தது ஒரு சிறிய பங்கு, அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு அதுதான் கடைசி நாட்கள் நடக்க போகுது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, யாத்ராகம புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். யாத்ராகம புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது யாத்ராகம புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க, அங்கேயும் ஜனங்கள் மீது ஒரு புண்ணுண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதன் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் எழும்பிற்று. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அல்லேலூயா. இப்போ சூளையின் சாம்பலை எடுத்து மோசேயும் ஆரோனும் வீசுகிறார்கள். இப்போ அவங்க வானத்துக்கு நேராக வீசும் பொழுது என்ன நடந்தால் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரி பந்தமான கொப்பளங்கள் வந்தது. அல்லேலூயா. எரி பந்தமான கொப்பளம்னா அந்த புண்ணு, அந்த ஒரு சின்ன புண்ணு மாதிரி அந்த கொப்பளம் மாதிரி வரும் பொழுது அந்த இடம் ஃபுல்லா எரிய ஆரம்பிக்கும். ஒரு தீப்பட்ட புண்ணு இடத்துல எப்படி எரியுமோ அந்த அளவுக்கு எரிய ஆரம்பித்தது. அது அன்னைக்கு எகிப்து தேசத்துல நடந்தது. வசனம் சொல்லுகிறது எகிப்தியர் மீதும் அவனுடைய மந்திரவாதிகள் மீது இது வந்ததாம். ஆனா அப்போ இஸ்ரவேலர்களுக்கு வரல. அல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு அன்னைக்கு வரல, வெறும் எகிப்தியர்களுக்கு எகிப்தின் மந்திரவாதிகளுக்கு வந்தது. அப்படியே கடைசி நாட்கள்ல அந்த வசனம் சொல்லுகிறது ஒரு பயங்கரமான கொடிய புண் உண்டாக போகிறது. அந்த புண் பயங்கர வேதனை கொடுக்கும். ஆனால் அந்த புண்ணால யார் பாதிக்கப்படுகிறார் என்றால் மிருகத்தை வணங்கினவர்களும் அதன் சொரூபத்தை தரித்தவர்களும். அல்லேலூயா. அவர்கள் தான் என்ன பண்ண போறாங்க, இந்த புண்ணால பாதிக்கப்பட போறாங்க. அப்போ இது பூமி முழுவதும், அன்னைக்கு நான் முதல்ல நம்ம சொல்லி இருக்கிறோம், இந்த மிருகத்தை பூமி முழுவதிலும் வணங்க ஆரம்பிப்பார்கள். இந்த சொரூபத்தை பூமி முழுவதும் வணங்க ஆரம்பிப்பார்கள். அதனுடைய முத்திரையை தரிக்க ஆரம்பிப்பார்கள். எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. பூமி முழுவதும் இருக்கிற முழு ஜனங்களும் இதை செய்கிறதுனால் பூமி முழுவதும் எந்தெந்த மனிதன் மிருகத்தை ஆராதிக்கிறானோ, எந்தெந்த மனிதன் அந்த முத்திரையை தரித்து இருக்கிறானோ அத்தனை பேர் மீதும் இந்த பயங்கரமான கொப்பளங்கள்
வரும். அல்லேலூயா. இந்த புண்கள் போன்ற ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகிறது. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கே சில புண்களுக்கு கேன்சர்லாம் போட்டு மருந்துக்கு என்ன பண்ணல, மருந்தே இல்லை. அன்னைக்கு இதை விட பயங்கரமான கொடிய வியாதிகள் வரப்போகிறது. அல்லேலூயா. வியாதிகள் வரப்போகிறது. ஆனா இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிந்து மிருகத்தை வணங்கினார்கள். ஆனால் இதை உபாகமம் புத்தகத்திலே தேவன் அழகாய் சொல்லி வைத்திருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்துல, உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்களினாலே வாதிப்பார். அல்லேலூயா. இது யாரை வாதிக்கிறார்? இந்த உபாகமம் புத்தகத்தின் 28ஆம் அதிகாரத்துல முதல் சில வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறதா, 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரிக்கிறோம், ஃபுல்லா ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆனால் அதுக்கு அப்புறம் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாமே என்னது? சாபமான வசனங்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் வரப்போகிற ஒரு சம்பவங்கள். அதுல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை தான் என்ன தெரியுமா? உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும், பாருங்க அந்த புண்ணு எங்க இருந்து எங்க வரைக்கும்? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய ஒரு புண் வரப்போகிறது. அது வசனம் அழகாய் சொல்கிறது, குணமாகாதபடிக்கு. அல்லேலூயா. அப்ப அதை குணப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி புண்கள் போன்ற வியாதிகள் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்களினாலே வாதிப்பார். ஏன்னா இவங்க யாரு? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், வசனத்தை கேட்டு அதன்படி வாழாத ஜனங்கள். இந்த ஜனங்களுக்கு வருகிற ஒரு சாபம் தான் என்ன தெரியுமா? கொடிய பருக்கள், கொடிய புண்கள். அந்த புண்கள் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கும். அதற்கு மருந்தே இருக்கு. குணமாகாதபடிக்கு அப்படின்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, அதை யாரும் குணப்படுத்த முடியாது. அவ்வளவுதான். அல்லேலூயா. அதுக்கு நோ மெடிசினே கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு கொடிய புண்கள் இந்த ஜனங்கள் மீது வரப்போகிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துல கூட அந்த புண்களினால் பாருங்க தேவனை தூஷித்தார்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அவங்க மீது வரப்போகிற அந்த புண்கள் நிமித்தம் என்ன பண்ணுவாங்க? தேவனை தூஷித்தாங்க. அல்லேலூயா. அப்போ முதலாம் இந்த கோப கலசம் ஊற்றப்படும் பொழுது மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறமாகிய இந்த ஜனங்களுக்கு என்ன நடக்க போகிறது? ஒரு கொடிதான புண்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. ஒரு கொடிய பருக்கள் அப்படின்னா சரீரத்துல ஒரு வியாதியை கர்த்தர் அனுமதிப்பார். அல்லேலூயா. கொடிதான ஒரு வியாதி. அந்த வியாதி மனுஷனுடைய சரீரத்தின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கும். அது எந்த இடத்தினாலும் பரவ ஆரம்பிக்கும். அது பரவும் பொழுது மனிதனுடைய சரீரம் எரிகிறதை போல வேதனைப்படுவார்கள். அதற்கு குணப்படுத்தாதபடிக்கு மருந்தே இல்லாத ஒரு நாட்கள் வரும். அல்லேலூயா. அதுதான் மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகா உபத்திரவ காலத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அல்லேலூயா. ஏன்னா வஞ்சிக்கிற சாத்தான் என்ன பண்ணுவான்? ஜனங்களை எப்படியாவது ஒரு ஆசை காட்டி அவன் மீது ஒரு இச்சையை கொடுத்து என்ன பண்ணுகிறான்? ஜனங்களை வஞ்சித்து அவனை வணங்கும்படியாக அந்த கிறிஸ்து செய்வான். ஆனால் அப்படி வணங்கின ஜனங்களுக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தண்டனை, நரகத்தின் தண்டனை ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லேலூயா. நரகத்தின் தண்டனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே அந்த மகா உபத்திரவத்தின் நாட்கள்ல ஒரு கொடிய நாட்கள் வரப்போகிறது. ஒரு கொடிய வியாதி பரவ போகிறது. அதிலிருந்து நாம் தப்பப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் மாறி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியிலிருந்து நாம் தப்ப முடியும். அல்லேலூயா. இது யார் மேலனாலும் வரலாம். பூமி மீது ஊற்றப்படுகிறதுனால அன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இன்றைக்கே நம்முடைய விசுவாசம் தடுமாறுது. அன்றைக்கு அவ்வளவு பெரிய உபத்திரவத்தின் நாட்கள்ல விசுவாசம் எங்கே இருக்கும் தெரியல. கடைசி நாட்கள்ல விசுவாசத்தை ஆண்டவரே பார்க்க மாட்டான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ளாக நாமும் நம்முடைய குடும்பம் நம்முடைய சபையும் போய்விடாதபடிக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும்ப்பா. இல்லப்பா, இந்த உபத்திரவத்தின் நாட்களுக்கு முன்பாக உம்முடைய வருகை இருக்கும் என்றால், உம்முடைய ரகசிய வருகை இருக்கும் என்றால் அதில் நானும் என்னுடைய குடும்பம் என்னுடைய சபையும் பிரவேசிக்கிறவர்களா எங்களை நீர் மாற்ற வேண்டும் அப்பா. அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஓகே. இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதிகள் அல்லேலூயா சரீரத்தின் ரீதியாக தாக்குவதற்கு அல்லேலூயா யோபு பக்தன் இப்படியாய் சொல்வார், என்னுடைய மடிகேட்டின் நிமித்தம் என்னுடைய சரீரம் புண்களால் பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எப்படியா? மதிகேட்டின் நிமித்தம் தான் புண்ணு வருது அப்படிங்கிற அவர். அல்லேலூயா.
மதிகேடு. அப்ப அன்னைக்கு ஜனங்கள் மதிகட்டவர்களா இருந்தா என்னாவும் வரப்போகிற இந்த கொடிய புண்ணை போன்று இருக்கிற இந்த வேதனையிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டாங்க, மதிகேடாய் ஒரு நாள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் ஞானம் உள்ளவர்களே போல நடந்து கொண்டு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஓகே, இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போல ஆயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போயின. அல்லேலூயா. அங்க பாருங்க, சமுத்திரத்தின் மீது ஒரு தூதன் தன்னுடைய கலசத்தில் இருக்கிற தேவனுடைய கோபத்தை ஊற்றுகிறான். அல்லேலூயா. சமுத்திரத்தில் ஊற்றப்படுகிறது. சமுத்திரத்தில் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அது செத்தவனுடைய ரத்தம் போல ஆயிற்று. சமுத்திரத்தில் பிராணிகள் யாவும் ஆண்டு போயின. நான் இதுதான் முன்னாடியே சொன்ன வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இரண்டாம் வெளிப்படுத்தல் 8:8 ரெவலேஷன் 8:8 இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்ற சமுத்திரத்தில் போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 ரத்தமாயிற்று. அல்லேலூயா. எக்காலம் ஊதப்படும் பொழுது அந்த நியாய தீர்ப்பு அல்லது அந்த தேவனுடைய கோபம் வெளிப்படும் பொழுது சமுத்திரத்தில் 1/3 தான் என்னாச்சு, ரத்தமாய் மாறினது. ஆனால் இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, முழு சமுத்திரமும் செத்தவனுடைய ரத்தம் போல் மாறுகிறது. அல்லேலூயா. செத்தவனுடைய ரத்தம் போல் மாறுகிறது. இதனுடைய சரியான அர்த்தம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? செத்தவனுடைய ரத்தத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? செத்து போன மனிதனுடைய ரத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? உறைஞ்சி போயிருக்கும், ஓடாது. ஒரு மனிதனோட இறந்துட்டாங்கன்னா இடந்த உடனே ரத்த ஓட்டம் நின்றுடும். ரத்த ஓட்டம் நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ரத்தம் கட்டியா உறைஞ்சிடும். செத்தனுடைய ரத்தம் போல சமுத்திரம் மாறுகிறது என்றால், இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிற அலைகள் கூட அன்றைக்கு வீசிக்கொண்டிருக்கிற அந்த அலைகள் கூட அன்னைக்கு இருக்காது. சமுத்திரம் எல்லாம் செத்தனுடைய ரத்தம் போல அப்படின்னா அந்த தண்ணீர் எல்லாம் கட்டியாக நிற்கும். அப்படி அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவனுடைய கோபம் சமுத்திரத்தின் மீது வரப்போகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க, சமுத்திரத்தை ஃபுல்லா ரத்தமா மாறினாலே நம்ம அது பக்கம் போக மாட்டோம். அல்லேலூயா. ரத்தமா மாறினாலே என்னமா போக மாட்டோம். இப்போ லைட்டா ஒரு கடல்ல கொஞ்சம் அளவு அந்த தண்ணி உள்ள போனாலே பக்கத்துல யாரும் போகக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க, எச்சரிப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா ஏதாவது சுனாமி வந்துடும் அல்லது ஏதாவது பூமி எதிர்ச்சி வரும்னு சொல்லி விட மாட்டாங்க. இப்போ சமுத்திரத்தில் இருக்கிற அந்த தண்ணீர் எல்லாம் செத்தவனுடைய ரத்தம் போல உறைஞ்சி போய் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த கொஞ்சம் நம்ம கற்பனையில வச்சு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இப்போ நம்ம பாம்பேல இருக்க ஜூ சௌப்பாட்டின்னு வச்சுக்காங்க. சௌப்பாட்டி இருக்கு, ஜூ பீச் இருக்குது. நம்ம முன்னாடி போய் நிற்கும், தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர் திடீரென்று ரத்தம் போல அப்படி நின்றுட்டு ஒரு இடத்துல நமக்கு ஒரு மரண பயம் வரும் பாருங்க. அல்லேலூயா. ஸோ தேவன் அந்த மாதிரி ஒரு கொடியான காரியத்தை, ஒரு பயங்கரமான காரியத்தை இந்த உலகத்தில் நடத்த போகிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியுமோ முடியாதோ தெரியல. ஆனால் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். சமுத்திரத்துல ரத்தம் ரத்தம் போல அந்த தண்ணீர் மாற போகிறது. அது செத்தனுடைய ரத்தம் போல அந்த தண்ணீர் உறைந்து நிற்கிற ஒரு நாட்கள் வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த 2 தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது. அல்லேலூயா. 2 தீர்க்கதரிசிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்தில் 17-21 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, யாத்ராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 17-21 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கு மோசே நதி அங்க எகிப்து தேசத்தில் உள்ள தண்ணீரை இரத்தமாய் மாற்றினதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ எகிப்தில் அதே சம்பவம் நடந்தது. எகிப்தின் மீது தேவ கோபம் வரும் பொழுது அங்கேயும் தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறினது போல இந்த பூமியின் மீது தேவனுடைய கோபாக்கினை வரும் பொழுது நிச்சயமாக சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனை தண்ணீர்கள் என்னாகும், இரத்தமாய் மாறும். வசனம் சொல்லுகிறது, சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும் மாண்டு போகும். அல்லேலூயா. ஒரு ஜீவன் கூட, சமுத்திரத்தில் இருக்கிற ஒரு உயிரினம் கூட அங்க தப்பாது. ஏன்னா நீந்த முடியாது. சமுத்திரத்தில் இருக்கிற உயிரினங்களுடைய பழக்கமே நீந்த முடியாது. தண்ணீர் தான் கட்டியாகி போச்சு, எங்க போய் நீந்த முடியும்? அல்லேலூயா. அதனுடைய சுவாசிக்க முடியாது.
தண்ணீர் இருந்த தண்ணீர்லேயே சில மீன்கள்லாம் சுவாசிக்கும், சில உயிரினங்கள் நீர்வாழ் ஜந்துக்கள்லாம் தண்ணீருக்குள்ளே சுவாசிக்க முடியும். ஏனென்றால் தண்ணீருக்குள்ளாக இருக்கிற அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அது யூஸ் பண்ணிக்கிடுது. ஆனால் இப்போ தண்ணீர் ரத்தமாய் மாறுகிறது என்றால் அங்க ஆக்சிஜன் இருக்காது, கார்பன் இருக்காது. பாருங்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த உயிரினங்களாம் சாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஸோ இது இரண்டாம் தூப கலசம் ஊற்றப்படும் பொழுது சமுத்திரத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. அல்லேலூயா. ஸோ முதலாவதாக அந்த முத்திரையை தரித்த ஜனங்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வந்து வியாதிகளையும் புண்களையும் உண்டாக்கி அவர்களை வேதனைப்படுத்தும். இரண்டாவதாக அங்க பார்க்கும் பொழுது சமுத்திரத்துல அந்த தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. ஏன் சமுத்திரத்தின் மீது வருகிறது என்றால் இந்த மிருகத்தை சுட்டு சொல்லப்படுகிற இடங்கள் எல்லாமே நம்ம தியானித்திருக்கிறோம். அதனால் நான் அதை அதிகமாக விளக்க விரும்பல. எல்லாமே இந்த மிருகம் எங்கிருந்து வருகிறது, சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகம். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பாருங்க. கடற்கரை மலையின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து எழும்பின ஒரு மிருகம் வர கண்டேன். அல்லேலூயா. சமுத்திரத்திலிருந்து இந்த மிருகம் வருகிறதுனால இந்த மிருகத்தின் வந்த அந்த இடத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அழிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஓகே. மூன்றாவது தூப கலசம் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின புத்தகத்தின் 16ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான், உடனே அவைகள் இரத்தமாயின. 5ஆம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர், இப்படி நியாயத்திற்கு நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவானுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசியுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தை அவனுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. மூன்றாவது தூப கலசம் ஊற்றப்படும் பொழுது எங்கு ஊற்றப்படுகிறது? இது ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். அல்லேலூயா. அப்படின்னா குடிக்கிற தண்ணீர் இடத்துல இந்த கலசம் ஊற்றப்பட போகிறது. இப்ப அந்த குடிக்கிற தண்ணீர் ஊற்றப்படும் பொழுது என்ன நடந்தது? அந்த நீரூற்றுகளை ஊற்றினான், அவைகள் எல்லாமே இரத்தமாய் மாறிவிட்டது. இதே காரியத்தை வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் 10, 11ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கு கூட அந்த மூன்றில் ஒரு பங்கு நீர்நிலைகளில் மூன்றில் ஒரு பங்கு அங்கு என்ன பண்ணது, இரத்தமாய் கசப்பாய் போனதை நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தின் 10, 11ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் விழுந்தது. அது ஆறுகளிலும் நீரூற்றிலும் விழுந்தது. அதுக்கு 8 என்று பெயர். அதுல மூன்றில் ஒரு பங்கு என்ன பண்ணது, கசப்பான தண்ணீராய் மாற்றினது. அப்படியே நம்ம எகிப்து தேசத்தை கூட நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் யாத்ரா புத்தகத்தின் 7ஆம் அதிகாரத்துல 17 to 21 வரை நம்ம கடந்த இதுல பார்த்தோம். 17 to 21 வரை நம்ம பார்க்கும் பொழுது ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் குடிக்கிற எல்லா தண்ணீரும், எகிப்து தேசத்துல இருந்த குடிக்கிற எல்லா தண்ணீரும் என்ன போச்சு, இரத்தமாய் மாறி போச்சு. இரத்தமாய் மாறி போனதை பார்க்க முடிகிறது. அப்போ குடி தண்ணீர், குடிக்கிற எல்லா தண்ணீரையும் கர்த்தர் இரத்தமாய் மாற்றுகிறார். ஏன் குடிக்க கூடாது பண்ணிக்கிறார்? அன்னைக்கு எகிப்து தேசத்துல நடந்த அந்த சம்பவம் நீங்க வீட்டுல வாசித்து கொள்ளுங்க. அங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, நதி ரத்தமா மாறினோடனே பக்கத்துல ஊற்று தோண்ட ஆரம்பித்தாங்க. ஊற்று என்ன போச்சு, ரத்தமா தான் வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. அப்படின்னு அவங்களால ஏறக்குறைய 7 நாட்கள், நீங்க எகிப்து அந்த அதிகாரங்களை நீங்க வாசித்து பாருங்க, ஏறக்குறைய 7 நாட்கள் அவர்கள் தண்ணீரை குடிக்க முடியும். வீட்டில் இருக்கிற தண்ணீர் குடிக்க முடியல, ஆற்றுல ஓடுற தண்ணீரை குடிக்க முடியல, ஊற்றிலிருந்து வருகிற தண்ணீரை குடிக்க முடியல. எல்லா தண்ணீரும் இரத்தமாய் மாறினது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்க, இந்த குடி தண்ணீர்ல இதை ஏன் பண்ணுறாருங்க அங்க பாருங்க. சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனத்தை பார்க்கும்போது, சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனத்துல எடுத்துட்டீங்களா, அவர்களுடைய நதிகளை இரத்தமாய் மாற்றி அவருடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்க கூடாதபடி செய்தார். அதை குடிக்க கூடாதபடி செய்தார். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா, குடி தண்ணீர்ல குடிக்கிற தண்ணீரை ஆண்டவர் இரத்தமாய் மாற்றி போட்டார். ஏன் இதை இரத்தமாய் மாற்றுகிறார்? ஏன் இதை மாற்றுவார்? அதே வசனத்தில் நம்ம வாசித்த அந்த வசனத்துல நீங்க பாருங்க, அதற்கு உடனே ஒரு அங்க பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது பாருங்க. இவர் ரத்தமாய் மாறின உடனே அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் சொல்லுகிறான், தண்ணீர்ல இருக்கிற தூதன் சொல்லுகிறான், இருக்கிறவர் இருந்தவர் பரிசுத்தமாகிய தேவரே, இப்படி நியாயம் இருக்க
நீதி உள்ளவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இப்படி நியாயந்திருக்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க? அவங்க பரிசுத்தவான்கள் இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகள் இரத்தத்தையும் அவர்கள் சிந்தினபடியினால். ஏன் கர்த்தர் தண்ணீரை குடி தண்ணீரை ஏன் ரத்தமாய் மாற்ற வேண்டும்? ஏன் ஜனங்கள் குடிக்க முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியத்தை வாதையை கர்த்தர் அனுப்புகிறார்? ஏன் தேவனுடைய கோபம் இப்படி பற்றி எரிகிறது என்றால் அவர்கள் பரிசுத்தவான்களையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதை தான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தின் 29 நீங்க வாசிக்கும் பொழுது மத்தேயு 23ஆம் அதிகாரத்தின் 29 38 வரைக்கும் நீங்க பார்க்க முடியும். அதை அவ்வளவு வாசிக்க வேண்டாம். நான் சொல்றேன் பாருங்க. அங்க சொல்ல இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறாரு. இங்க பாருங்க, நீங்க தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சீங்க. அதுல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 23:35 பாருங்க. நீதிமானாகிய ஆபேல் இரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான் இரத்தப்படி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்கள் பிதாக்களை போல நீதிமானுடைய கல்லறை கட்டுறீங்க, அவருடைய ரத்தத்தை சிந்துறீங்க. நான் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை பரிசுத்தவான்களை அனுப்புனேன், அவங்க ரத்தத்தெல்லாம் நீங்க சிந்துனீங்க. ஆனால் இந்த ரத்த பலி எல்லாம் உங்கள் மேல் நிச்சயமாய் ஒரு நாள் வரும். அது எப்படி? இந்த ரத்த பலி எல்லாம் நிச்சயமாய் வரும். இன்னைக்கெல்லாம் உலக ஜனங்கள் ரத்தம் சிந்துவதற்கு பயப்படுவதே இல்லை. கொலை செய்வதற்கு இன்னைக்கெல்லாம் துணிகரமாய் கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். வீணான ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, குற்றமில்லாத ரத்தத்திற்கு கர்த்தர் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குற்றமில்லாத ஒரு ரத்தத்திற்கு கர்த்தர் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த ரத்த பலியை கர்த்தர் நிச்சயமாய் வாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் கடைசி நாட்கள்ல இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட போகிறார்கள், இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் கொல்லப்பட போகிறார்கள், அவருடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த இரத்த பலி எல்லாம் அவர்கள் மேல் வருகிறது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை கூட நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் புத்தகத்தின் 11ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்துல இப்படியே சொல்கிறது, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைவதற்கும் தீர்க்கதரிசிகளுடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது. ஹல்லேலூயா. இப்ப இவங்கெல்லாம் பூமியை கெடுத்து இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களை, தேவனுக்கு பயந்து இருக்கிற ஜனங்களை, தீர்க்கதரிசிகளை என்ன பண்றாங்க? கொலை செய்திருக்கிறார்கள், ரத்தத்தை சிந்திருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இவர்களுடைய ரத்தத்தை நான் குடிக்க வைக்க போறேன். ஹல்லேலூயா. என்ன பண்ண போறேன்? இவங்களுக்கு நான் ரத்தத்தை குடிக்க வைக்க போகிறேன். இதுக்கான தீர்க்கதரிசன வார்த்தை இருக்கிறதா என்று பார்க்கும்பொழுது இருக்கிறது. ஏசாயா 49ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது, ஏசாயா 49ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்துல நம்ம அங்க பார்க்க முடியும், அவர்களுக்கு கர்த்தர் எப்படி அவர்களுக்கு இந்த ரத்தத்தை குடிக்க சொல்கிறார் என்று நம்ம பார்க்கணும். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன், மதுபானத்தால் வெறிகொள்வது போல் தங்களுடைய ரத்தத்தினால் வெறிகொள்வார்கள். ஹல்லேலூயா. மதுபானத்தினால் வெறிகொள்வது போல இவர்கள் என்ன பண்ணுவாங்க? ரத்தத்தினால் வெறிகொள்வார்கள். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 49 51 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது கூட, லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 49 51 வரைக்கும் பார்க்கும் பொழுது கூட, தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலரையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினேன், அவர்கள் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். அங்க ஆபேல் ரத்தம் முதல் எல்லாருடைய ரத்தமும் சிந்தப்படுகிறதுனால 51ஆம் வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே இந்த சந்ததியின் இடத்தில் அது கேட்கப்படும். அப்போ இந்த சந்ததியின் இடத்துல நிச்சயமாக என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, மனிதர்கள் இடத்தில் சிந்தப்பட்ட அத்தனை ரத்தத்திற்கும் கர்த்தர் பதில் கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பதில் கேட்கிறார். அந்த கர்த்தர் பதில் கேட்கிற அந்த நாள் தான் என்ன இருக்கு தெரியுமா? அவர்கள் எந்த ரத்தத்தை சிந்தினார்களோ அதே ரத்தத்தை குடிக்கும்படியாக கர்த்தர் அவர்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை அவர்கள் குடிக்கணும், அவங்க தண்ணியை கெடுப்பார் என்று அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த சந்ததி இடத்துல இதெல்லாம் கேட்கப்படுகிறது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஜீவ தண்ணீராகிய அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளல, அப்படி தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ள, பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொள்ளாதனால கர்த்தர் மரிக்கிற மரணத்துக்குரிய ஒரு தண்ணீராகிய இந்த ரத்தத்தை அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? குடிக்க கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த நாட்கள்ல நான் வாழும்போது பாருங்க, இதை அந்த 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 16:9 பாருங்க,
தண்ணீரில் இருக்கிற தூதன் சொல்லிட்டான், நீங்களாம் ரத்தம் சிந்துனீங்க, அதை ஆண்டவர் என்ன பண்றாரு, கணக்கு கேட்கிறாரு. அது உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லுகிறது, பாத்திரரா இருக்கீங்க, நீங்க அதுக்குன்னு ஓத்தியா இருக்கிறீங்க, நீங்க பாத்திரரா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அப்போ பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, உங்களுடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதிமானங்கள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ நம்ம கேட்கலாம், இப்படிலாம் ஆண்டவர் ஏன் செய்யணும்? நமக்கே ஒரு கேள்வி வரும், அப்படிதானே? நம்மளே ஆண்டவர் ஏற்றி இருக்கிற நமக்கே ஒரு கேள்வி வரும், ஏன் ஆண்டு சமுத்திர தண்ணியெல்லாம் ரத்தமாக மாற்றணும்? ஏன் குடிக்கிற தண்ணியெல்லாம் ரத்தமாக மாற்றணும்? அப்படி மாற்றினாதான் அவங்க திருந்துவாங்களா? அப்படிலாம் கிடையாது. இது பாருங்க, பலிபீடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் சொல்லுகிறது ஆண்டுடைய நியாயத்திற்கு சத்தியமும் நீதியுமானவைகள். அல்லேலூயா. அப்போ தேவன் எதை செய்தாலும் அதுல நீதி இருக்கும். அல்லேலூயா. அதுல பொய் இருக்காது, அது உண்மையாக தான் இருக்கும், அது சத்தியமாக தான் இருக்கும், அது அநியாயம் இருக்காது. அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த உலகத்திற்கு செய்ய போகிறார் என்றால் அதுல என்ன நீதி இருக்குன்னு தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, ஆனால் அது நடக்கும், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்போ அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. இந்த பலிபீடத்தில் யார் இருந்தா நமக்கு தெரியும். பலிபீடத்தில் மரித்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் இருந்தது. அல்லேலூயா. இரத்த சாட்சியாய் மரித்த பரிசுத்தவானுடைய ஆத்துமா. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்துல நம்ம தியானித்து இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்துல பாருங்க, முத்திரையை 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அல்லேலூயா. பலிபீடத்துக்கு கீழே யார் இருக்கா? கொல்லப்பட்டவருடைய ஆத்துமா இருக்கிறது. எதன் நிமித்தம்? தேவ வசனத்தின் நிமித்தம், அவருடைய சாட்சி நிமித்தம். அப்போ ஆண்டவருடைய வசனத்திற்காய் நின்று தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாய் காத்தவருடைய ஆத்துமாக்களை இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இப்ப அந்த கொலை செய்த அவர்களுடைய சாத்துமாக்கள் எங்க இருக்கிறது? பலிபீடத்திலிருந்து கொண்டு கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தாவே, இவங்களுக்கு எப்ப நியாயம் செய்ய போறீங்க? அல்லேலூயா. எப்ப நீங்க நியாய தீர்ப்பு கொடுக்க போறீங்க? இப்ப அந்த ஆத்துமாக்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தாக வேண்டும். அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து அந்த சத்தம் சொல்லுகிறது பாருங்க. அதே போல வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தின் 3லிருந்து 5 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கூட பரிசுத்தவான்களின் ஜெபம் என்று அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்களின் ஜெபம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ கர்த்தர் இந்த தண்ணீரை இரத்தமாய் மாற்றினதை யார் அங்கீகரிக்கிறார் தெரியுமா? பலிபீடத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் அங்கீகரிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படின்னா மரித்து போன பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சாட்சியின் நிமித்தமும் தேவனுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் இந்த காரியத்தை அங்கீகரிக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த காரியம் அவர்களுடைய ஜெபத்திற்கான பதிலாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் ஏன் நடக்கிறது என்று உயிரோடு இருக்கிற நாம கேள்வி கேட்க முடியாது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இது நடப்பதனால என்ன நீதி வெளிப்படுகிறது, என்ன நியாயம் வெளிப்படுகிறது என்பதை மரித்த பரிசுத்தவான்கள் அறிவார்கள். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், சில காரியங்கள் ஆண்டவர் செய்யும் பொழுது நாம் அதுல கேள்வி கேட்கவே கூடாது, கேள்வி கேட்க முடியாது நம்மளால. ஏன்னா நாம் ஆண்டவருடைய நீதிக்கு நம்முடைய நீதி எதுவுமே ஒப்பிடத்தக்கவே அல்ல. அல்லேலூயா. அவர் என்ன செய்தாலும் நீதியாய் செய்வார். அதுல கேள்வி கேட்க நமக்கு அதிகாரமே கிடையாது. அதனால தான் இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஏன் இப்படி நடக்க நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நடக்கும் என்பதை எச்சரிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. எச்சரிப்பு, அவ்வளவுதான். இப்படிலாம் நடக்க போகுதுப்பா, நீ மனம் திரும்பிக்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. மனம் திரும்புங்க, ஆண்டவருடைய ரகசியங்களை எடுத்துக்கொள்ளப்படுங்க. இப்படிலாம் அதுக்கு தாண்டி நீங்க வருகையில உபத்திரவ காலத்தின் நடுவில் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க குடிக்க கூடாது. அப்படிங்க தண்ணீர் ரத்தமாய் தான் மாறும். அல்லேலூயா. தண்ணீர் ரத்தமாய் மாறும். அன்னைக்கு நீங்கள் நான் வறண்டு கூட சாவார்கள். ஏனால் நம்ம பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை குறித்து எரேமியா புலம்புவார். எரேமியா எப்படி புலம்புவார் தெரியுமா? ஐயோ, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தெருக்கல்ல நான் வறண்டு செத்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. தெருக்கல்ல நான் வறண்டு செத்து கொண்டு இருக்கிறார்கள் எரேமியா புலம்புகிறாருங்க. இன்னைக்கு இப்படி புலம்பி ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ மிஷனரிகள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த சத்தத்தை கேளாதபடிக்கு, செவி கொடுக்காதபடிக்கு, கீழ்ப்படியாதபடிக்கு யாரெல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இந்த உபத்திரவ காலத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா.
அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. ஏன்னா இது முழு பூமிக்கு வரப்போகிற ஒரு கொடிய நாட்கள். அல்லேலூயா. இதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அப்போ மூன்றாவது அந்த கலசம் ஊற்றப்படும் பொழுது நீர்நிலைகள், குடிக்கிற தண்ணீர்கள் எல்லாமே இரத்தமாய் மாறி அவர்கள் குடிக்க கூடாதபடிக்கு நடக்கும் என்பது நிச்சயம். அதற்கான எடுத்துக்காட்டு ஒரு சாட்சி தான் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் நடந்தது. அல்லேலூயா. அன்னைக்கு எப்படி எகிப்து தேசத்துல இருந்த எல்லா தண்ணீர் இரத்தமாய் மாறி ஒருவர் குடிக்க கூடாதபடிக்கு கர்த்தர் மாற்றினாரோ, அப்படியே இந்த உலகத்தின் கடைசி நாட்கள்ல மறுபடியும் நடக்கும். அல்லேலூயா. மறுபடியும் நடக்கும் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எத்தனையோ நியூஸ்ல பார்த்தீங்கன்னு தெரியல, இங்கிலாந்து தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, அந்த தேசத்துல இரத்த மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இரத்த மழை பெய்து கொண்டு இருக்கிறது. எப்படி நடக்கிறது? விஞ்ஞானிகள் ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லலாம், பட் நடக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் மனிதன் கண்களுடைய காணாத சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்து இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் கடைசி காலம் கடைசியாகி விட்டதுனால நாம் வேதத்தை என்ன பண்ணணும்? விசுவாசித்து தான் ஆகணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அல்லது நாளைக்கு நடந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது நிச்சயமாய் நடக்கும். ஏனென்றால் இதை சொன்னவர் சத்தியமுள்ள தேவன். அல்லேலூயா. இதை சொல்லி இருக்கிறவர் சத்தியமுள்ள தேவனாய் இருப்பதனால அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் ஒரு நாள் நடந்தே தீரும். ஆனால் அதற்கு முன்பாக நாம் நம்முடைய குடும்பத்தையும் சபையும் தேசத்தின் ஜனங்களையும் ரட்சிப்பதற்கு என்ன பண்ணணும்? ஓட வேண்டும். அல்லேலூயா. நாம் தான் கரிசன உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, 4வது கலசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். நீரினால் மனுஷனை தீயினால் மனுஷனை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அங்க பாருங்க, 4வது தூதன் தன்னுடைய கலசத்தை சூரியன் மேல் ஊற்றுகிறான். அல்லேலூயா. எங்க ஊற்றுகிறான்? சூரியன் மேல் ஊற்றுகிறான். இப்ப சூரியன் மேல் ஊற்றினால தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்கு சந்திரனும் சூரியனும் எல்லாமே என்ன நடந்ததுனால், வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் நம்ம பாருங்க, 1/3 சேதப்பட்டது என்று நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சேதப்பட்டதுனால அது எல்லாமே இருள் அடைந்தது, பிரகாசம் இல்லாமல் போயிற்று, இரவிலும் அப்படியே ஆயிற்று. ஆனால் இங்கு நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அந்த தூதன் ஊற்றின உடனே, சூரியன் மேல் ஊற்றின உடனே தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இப்போ இருக்கிற வெயிலே நம்மளால தாங்க முடியல. அல்லேலூயா. பாருங்க, முந்தின நாட்களுக்கும் இப்பொழுது அடிக்கிற இந்த வெயிலுக்கும் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, எவ்வளோ வித்தியாசங்கள் வந்து விட்டது. அல்லேலூயா. முந்தின நாட்களில் இவ்வளோ வெயில் நம்ம பார்க்கவே இல்லை, இவ்வளோ உஷ்ணத்தை நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு அதிகமாய் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வெயிலே அநேக ஜனங்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். நல்ல கூட நம்ம தேசத்துல இல்லாட்ட மற்ற தேசங்கள், ஆப்பிரிக்கா தேசங்கள்லாம் பார்க்கும் பொழுது கடுமையான வறட்சி, கடுமையான கோடை காலங்கள். ஆனால் கடைசி நாட்கள் சொல்லுகிறது சூரியனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட போகுது. அப்படின்னா வெயிலினால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணணும்? மனுஷரை தகிக்கும்படிக்கு, அல்லேலூயா, எரிக்கும். அப்படியே அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? சூரியன்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. சூரியன்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னா, ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். வாழ்கிற மனிதன் ஒன்று புரிந்து கொள்ளணும், இயற்கை எல்லாமே தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. இயற்கை எல்லாமே தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது. அவர் தான் இதை ஆளுகை செய்கிறார், அவர் தான் இதை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னால் தான் இது செய்யும் என்பதை இந்த மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க ஜனங்கள். அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் வரும், ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் செய்யும் பொழுது எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த சூரியன் அப்படி ஒரு வெப்பத்தை தீயினால் மனுஷரை என்ன பண்ண போகிறது? தகிக்க போகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தின் 9ஆம் அதிகாரத்தின் 17ஆம் 18ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ரெவல்யூஷன் சாப்டர் 9:17-18 பாருங்க, குதிரைகள் அவள் ஏறிந்தவர்களை நான் தரிசனத்தை கண்ட விதமாது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்த நிறமான மார்க்கவசனுடையதாக இருந்தார்கள். குதிரையுடைய அந்த வசனம் தானே? ஓகே. அக்கினியும் புகை கந்த அவருடைய வாயிலிருந்து 18ஆம் வசனம் பார்க்கலாம். அவருடைய வாயிலிருந்து அக்கினி புகை கந்தகம் என்னையும் மூன்றினாலும் மனுஷரில் 3 தரிக்கப்பட்டார்கள். அப்போ அக்னி புகை கந்தகம் இந்த 3 வந்தது. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம தியானித்து இருக்கிறோம். ஆனால் பாருங்க,
இவ்வளவு ஒரு கொடுமையான வெப்பம் வரப்போகுது அப்படின்னா ஜனங்கள் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஒரு நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா சமுத்திரம் ரத்தமாக மாறும், தண்ணீரெல்லாம் ரத்தமாய் மாறும், குடிக்க முடியாது பட்சத்தில் இப்போ வெயில் ஜாஸ்தியாகுது, அக்கனியாக எரியுது. அக்கனியாக எரியும்பொழுது மனிதன் என்ன நினைப்பான்? கொஞ்சம் தாகத்தை தீர்த்து கொள்ள தான் நினைப்பான். ஆனால் தண்ணி குடிக்க முடியாது. அது இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு கொடியதான நாட்கள் இந்த உலகத்துக்கு வரப்போகுது. இது எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிற நியாய தீர்ப்புகள். இந்த நியாய தீர்ப்பை மனுஷன் என்ன பண்ண தெரியுமா? ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதில் வேற வழியே கிடையாது. ஆனால் இதை பாருங்க, என்ன நடக்குது தெரியுமா? இவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம் நடந்தாலும் கூட 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. இவ்வளவு உஷ்ணம் வருகிறது, ஜனங்கள் அதுல எரிக்கப்படுகிற தகிக்கப்படுகிற எரிக்கப்படுகிற ஒரு நிலையில வர்றாங்க. ஓகேவா? எரிந்து அப்படியே எரியும், மனிதனுடைய சரீரம் எரிய ஆரம்பிக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நாட்கள் இருந்தாலும் கூட இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை அவர்கள் தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அப்படின்னா அந்த நாட்கள்ல எந்த அளவுக்கு பாவத்தின் கொடூரம் இருக்கும் அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். எந்த அளவுக்கு தேவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் வாழலாம். இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான காரியங்கள் நடக்குது அப்படின்னா இயற்கைகளே எல்லாமே தேவனுக்கு அனுகூலமாய் மாறி தேவன் சொல்லுகிறபடி மனிதனை என்ன பண்ணுகிறது? தண்டனை கொடுத்து கொண்டு இருக்கிறது, மனிதனை பாதித்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த சூழ்நிலையில கூட மனிதன் என்ன பண்றான் தெரியுமா? தேவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இதை செய்வதற்கு அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்கள். அப்படின்னா தேவனுடைய நாமத்திற்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை அறிந்தாலும் கூட அவர் என்ன பண்றாங்க? தூசிக்கிறாங்க. அதான் அந்த நாட்களில் இருக்கிற பாவத்தின் உச்சம். அல்லேலூயா. நாட்களில் இருக்கிற பாவத்தின் உச்சமே அதுதான். என்னன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் யார் செய்யறா? தேவன் செய்யறார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேவனை தவிர வேற யார் செய்ய முடியாது. எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஒரு மனிதனால ரத்தமாய் தண்ணீரை மாற்ற முடியாதுதான். அல்லேலூயா. ஏன்னா யோசுவாவால ஒரு சில நிமிடங்களுக்கு சூரியன் நிறுத்தி வைக்கலாம், ஒரு சில மணி நேரங்கள் நிறுத்தி வைக்கலாம், அவ்வளவுதான். சூரியனையே முழுமையாய் வெப்பமாய் மாற்றி மனிதனை எரிக்கத்தக்கதாக பூமியை அழிக்கத்தக்கதாக எந்த ஒரு யோசுவாவும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனாலும் கூடாத ஒரு சம்பவம் தெய்வத்தால் மாத்திரமே ஆகும் என்பது மனிதன் நம்புகிற நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கையில் கூட அவன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? தேவனை தூசிக்கிறான். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையில் கூட தேவனை தூசிக்கிறான் என்றால் மனிதனுடைய இருதயம் அந்த அளவுக்கு தெய்வனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு விரோதமாய் மாறுகிறதுனால தான் தேவன் என்ன பண்ணார்? இவ்வளவு ஒரு பயங்கரமான சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடப்பதற்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா மனிதர்கள் கடைசி நாட்கள்ல பொல்லாதவர்களாயும் கொடியதாக இருப்பார்கள். வசனம் சொல்லுகிறது, தற்பிரியராய் கொடியவர்களாய் இருப்பார்களாம். அல்லேலூயா. பொல்லாதவர்களாய் அகங்காரிகளாய் இருப்பார்கள். அந்த அளவுக்கு தான் மனிதனுடைய இருதயம் மனங்கள் மாறி இருக்கிறதுனால தேவன் இப்படிப்பட்ட கொடுமையான காரியத்தை இந்த உலகத்திற்கு என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். அவன் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அதே வேளையில் என்ன பண்றாங்க? தேவனுடைய நாமத்தை தூசித்தார்கள். அழகாய் சொல்லுவாங்க, என்ன பண்றாங்க? தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறாங்களாம். அப்ப இந்த சூழ்நிலையில கூட என்ன பண்றாங்க? தேவனை தூசிக்கிறாங்க. பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த மனிதர்களை நினைத்து செலவில் நம்ம என்ன பண்ணணும்? அழகா செய்யும். ஏன்னா இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் என்ன நடக்குது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, 4 கலசங்களை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். முதல் கலசங்கள் மிருகத்தினுடைய முத்திரை தரித்தவர்கள் மீது ஊற்றப்படுகிறது, அவர்கள் மீது கொடிதான புண்கள் வருகிறது என்று பார்க்கிறோம். 2வது கலசம் சமுத்திரத்தில் ஊற்றப்பட்டு செத்தனுடைய ரத்தம் போல சமுத்திரம் மாறுகிறது. 3வது கலசம் நீர்நிலைகள் மேல் ஊற்றப்படுகிற ரத்தமாய் மாறி ஜனங்கள் குடிக்க முடியாதபடிக்கு போகிறது. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தவானுடைய ரத்தத்தை சிந்தினதுனால அந்த ரத்தத்தை அவர் குடிக்க கொடுக்கிறார். 4வது கலசம் சூரியன் மீது ஊற்றப்பட்டு சூரியனுடைய உஷ்ணம் அதிகமாய் ஜனங்களை தகிக்கிறதாய் மாறுகிறது. ஆனாலும் ஜனங்கள் என்ன பண்ணல? தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறார்களே அல்லாமல் மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. மனம் திரும்பவில்லை. அப்போ அன்றைக்கு மனம் திரும்புவதிலே இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு கொடுமையான நாட்கள் கடைசியாக கொண்டு பார்க்கலாம். மற்ற காரணங்கள் நம்ம மறுநாட்களை தேடிக்கலாம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய
தன்னுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஐந்தாவது கலசம் எங்கு ஊற்றப்படுகிறது என்றால் எக்ஸாக்டாக இந்த மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா அந்தி கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் மீது ஊற்றப்படப்படுகிற தேவனுடைய கோபாக்கினை. எக்ஸாக்டா அந்தி கிறிஸ்துவின் எங்க சிங்காசனம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஊற்றப்படும். இப்ப அந்த சிங்காசனத்தில் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் அவருடைய ராஜ்யம் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்கள். இப்போ அவருடைய சிங்காசனத்துல ஊற்றப்படும் பொழுது முற்றிலுமான ஒரு இருள் வருகிறது. ஸோ இந்த சம்பவத்தை நம்ம யாத்ரா புஸ்தகத்தில் நீங்க தியானிக்க முடியும், குறித்துக் கொள்ளுங்கள். யாத்ரா 10ஆம் அதிகாரத்தில் 21 23 வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது, யாத்ரா 10ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கு எகிப்தின் முழுவதும் தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் வந்தது. அல்லேலூயா. முன்ன யார் இருக்கிறாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு இருள் அன்றைக்கு எகிப்துல வந்தது. ஏசாயா 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது, இக்கட்டும் அந்தகாரமும் அவர்களுக்கு வரும். அல்லேலூயா. இக்கட்டும் அந்தகாரமும் அவர்களுக்கு வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு அந்தகாரம் இந்த மிருகத்தினுடைய சிங்காசனம் மீது கலசம் ஊற்றப்படும் பொழுது நடக்கிறது. கடைசி நாட்கள் ஆல்ரெடி என்ன நடக்கும்னா பூமி இருளாய் மாறும். அல்லேலூயா. ஏன்னா சூரியன் ரத்தமாய் மாறும், சந்திரன் ரத்தமாய் மாறும், அந்தகாரம் உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆனால் இங்கு இந்த தெய்வ கோபாக்கினை ஊற்றப்படும் பொழுது நடக்கிற இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசித்தா நீங்க ஒப்பிட்டு பார்க்க ஈஸியா இருக்கும். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 25:30. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த கலசரி தண்ணீரை ஊற்றப்படும் என்ன நடந்தது என்றால் இருள் அடைந்தது. அந்த ராஜ்யம் இருள் அடைந்தது, பூமி இருள் அடையல. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் பொன்களாலும் தேவனை தூஷித்தார்கள். இப்போ அங்க வாசிக்கிற வாசனத்துல பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை எங்க போடுங்க, புறம்பான இருளிலே போடுங்கள். அல்லேலூயா. புறம்பான இருளிலே போடுங்கள். அங்க என்ன இருக்கும், பற்கடிப்பு இருக்கும். அல்லேலூயா. அப்ப தெரியுமா, அங்கு சொல்லப்படுகிற அந்த இருள் நரகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நரகத்தை குறிக்கிற ஒரு இருள் தான் அங்க என்ன இருக்குன்னா புறம்பான இருள். அதான் அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு புறம்பாய் இருக்கிற ஒரு இருள், அந்தகார இருள் என்றால் அது நரகம். அங்க என்ன இருக்கும் என்றால் நிச்சயமாக பற்கடிப்பு இருக்கும். மனுஷர்கள் வேதனையினால பல்ல கடிப்பாங்க. அல்லேலூயா. தான் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வருத்தத்தினாலே தங்கள் நாவை கடித்தார்கள். அல்லேலூயா. அவ்வளவு வேதனை அங்க இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இவர் செய்ய போகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் எங்கே போக போகிறார்கள் என்பதற்கான ஒரு அறிகுறி தான் இது. அல்லேலூயா. இவங்க நிச்சயமாய் நரகத்துக்கு போக போறாங்க. நரகத்துல இந்த வேதனை அனுபவிக்க போறாங்க. நரகத்துல இவர்கள் ஒரு இருளுக்குள் வாழ போகிறார்கள். அதான் வசனம் சொல்கிறது அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. அப்படின்னா இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் எதற்குரியது, ஒரு நாள் இருளுக்கு தான் போக போகிறது. அல்லேலூயா. அது இருளுக்கு தான் போக போகிறது. அந்த ராஜ்யத்தை பின்பற்றினவர்கள், அந்த அந்தி கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் வாழ்க்கையில பற்கடிப்பு வரப்போகிறது. அங்கு தன்னுடைய நாவை கடிப்பார்கள், பற்களை கடிப்பார்கள், இருளை அக்னியிலே போடப்படுவார்கள், அங்கு வேதனைப்பட அங்க பாதிக்கப்பட சொல்கிறது வசனம். அல்லேலூயா. அப்போ இது சரியாக அவர்கள் அந்த நரகத்திற்குரிய வேதனையை இந்த பூமியில கொஞ்ச காலம் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் அவங்க எடுத்து இங்க நடக்கும் அது. அல்லேலூயா. இந்த சம்பவம் அதனால தான் பாருங்க அந்த நரகத்தில் அவங்க என்ன பண்ண போறாங்களோ அதனுடைய வேதனையை இந்த பூமியில அவங்க என்ன பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க. ஆனா அனுமதிச்சாலும் கூட என்ன பண்றாங்க தெரியுமா, இவ்வளவு வேதனை இருக்கிறது, பல்ல கடிக்கிற அளவுக்கு வேதனை இருக்கு. ஆனால்
அவங்க செய்கிறார்கள், தேவனை தூசித்தார்கள். அல்லேலூயா. தன்னுடைய வருத்தங்களாலும் புண்களாலும் தேவனை தூசித்தார்கள். அப்போ அன்னைக்கு என்ன பண்றாங்க? இவ்வளவு இக்கட்டு வந்தாலும் கூட இந்த ராஜ்யமே இருளாய் போய் கொண்டு இருக்கிறதே. இது சொல்ல போனா ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கு வரும். அல்லேலூயா. இது உபத்திரவ காலத்தில் கடைசியில் நடக்க போகிற ஒரு சம்பவமாக இருக்கிறதுனால அந்த கிறிஸ்துவின் நாட்களில் கடைசி நாட்கள் இது. அல்லேலூயா. அவனுடைய ராஜ்யம் கவிழ்க்கப்படுகிற நாட்கள். அதனால தான் அந்த ராஜ்யத்தை ஆவிக்கிற ரீதியில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தில் இருக்குள் போகணும்னா அது அழிக்கப்பட போகிறது. அந்த ராஜ்யத்தில் இருந்தவர்களும் அவனோடு கூட இருந்த எல்லாருமே வேதனைக்கு உட்பட போகிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு இதனால் கூட தேவனை தூசித்தார்கள், தங்கள் கிரியைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. அப்படின்னா அவங்க செய்த அதே கிரியை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இவ்வளவு வேதனை வந்தாலும் கூட அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்குவதும் அதனுடைய முத்திரையை தரிப்பதும் பாவங்களை விட்டு ஓயாதிருப்பதும் அசுத்தத்தை விட்டு ஓயாதிருப்பதும் இந்த ஜனங்கள் தங்கள் கிரியைகள் விட்டு ஒரு நாளும் விலகவே இல்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவ்வளவு தேவனுடைய கோபாக்கினை இந்த உலகத்துக்கு வந்தாலும் கூட ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டேங்கிறார்களே. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு கொடிய நாட்கள் வரப்போகிறதான். நம்ம சில பேர் நினைப்பாங்க, இப்போ நான் சுவிசேஷம் 1 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், 2 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ண மாட்டேங்காங்க? கேட்கவே மாட்டேங்காங்க. ஏங்க, வேதனையின் நாட்களிலே மனம் திரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய வேதனையை கர்த்தர் தான் கொடுக்குறான்னு தெரிஞ்சிருந்தோம் கூட மனம் திரும்பாத ஜனங்கள் தான் அந்த ஜனங்கள். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நம்மளால சுவிசேஷம் அறிவிக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனம் திரும்புகிறான் மனம் திரும்பலங்கிறது 2வது பட்சம். அல்லேலூயா. நம்ம கொடுக்கப்பட்ட வேலை என்னது? சுவிசேஷம் அறிவிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம செய்துகிட்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய மனம் திரும்புதலுக்கென்று ஒரு நாளை தேவன் குறித்து இருந்தாரானால் நிச்சயமாய் மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. மனம் திரும்புவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவர்கள் வேதனைக்கு உட்படுவார்கள். அவ்வளவுதான். நம்ம சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லிடணும். அவ்வளவுதான். அப்போ இந்த 5 தூப கலசங்களை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. மற்ற 2 நம்ம அடுத்த வாரத்தில் சுத்தம் இருந்தால் நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஸோ முதலாவதாக இந்த மிருகத்தின் முத்திரை தரித்தவர்கள் மீது ஒரு தேவனுடைய கோபாக்கினை வரப்போகிறது. ஒரு புண்களை போன்ற வியாதிகள் அந்த சரீரத்தில் வந்து அவர்களை வேதனைப்படுத்தி எப்படியாவது ரட்சிக்க முடியும் பார்த்தா ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனாலும் கூட அவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது. 2வது அங்கே பார்க்கும்பொழுது சமுத்திரத்தில் தேவனுடைய கோபாக்கினை வந்து சமுத்திரத்தின் தண்ணீர் எல்லாம் செத்தனுடைய இரத்தத்தை போல மாறுகிறது. 3வது தேவனுடைய கோபாக்கினை நீரூற்றுகளில் ஆறுகளில் உண்டாகி அந்த ஜனங்கள் குடிக்க முடியாதபடிக்கு அந்த தண்ணீர் எல்லாம் மாறுகிறதை நாம் பார்க்கிறது. இது ஏனென்றால் பரிசுத்தவான்களின் தீர்க்கதரிசியை கொலை செய்து அவருடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினபதினால கர்த்தர் கொடுக்கிற தண்டனை இது. அல்லேலூயா. 4வதாக நாம் பார்க்கும் பொழுது சூரியன் மீது ஒரு தேவனுடைய கோபாக்கினை வந்து சூரியன் வந்து முற்றிலுமாய் சேதப்பட்டு ஒரு பயங்கரமான வெப்பத்தை கொடுக்கும், உஷ்ணத்தை கொடுக்கும். அது நிமித்தம் ஜனங்கள் அநேகர் தகிக்கப்படுவார்கள், சில மறிக்க கூட செய்வாங்க. ஆனாலும் கூட தேவனை தூசிப்பார்கள். 5வதாக இந்த அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் மீதே தேவனுடைய கோபகலசனை ஊற்றப்படுகிறது. ஆனால் இந்த ராஜ்யத்தில் வாழ்கிறவர்கள் கர்த்தரை தூசித்து தன்னுடைய வழியை விட்டு மனம் திரும்பாமலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட வேதனை நாட்களுக்குள்ளாக நாம் செல்லாதபடிக்கு நாம் நம்முடைய ஆத்துமாக்களை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்கு தான் நம்மை ஆயத்தப்படுத்தினப்பா. இன்னைக்கு நாங்கள் எப்படியாவது இந்த கோப கலசத்திலிருந்து இந்த கோபாக்கினை நாட்களிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தான் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.